பொருளாதார நிலை எல்லா நிலையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். இந்த கணக்கெடுப்பை நீங்க என்ன பேருன்னா வச்சுக்கீங்க, சமூக நீதி கணக்கெடுப்புன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நாங்கள் சொல்றதுன்னா, 2000 ஆண்டு காலமாக சாதியை வைத்துத்தான் அடக்குமுறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இன்னும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இந்தியாவிலே சாதியை வைத்துத்தான் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. வேற ஏதோ மதத்தை வைத்தோ இனத்தை வைத்தோ மொழியை வைத்தோ கிடையாது. இப்ப இருக்கின்ற இடஒதுக்கீடு 1931 வெள்ளையர்கள் கடைசியாக எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் 100 ஆண்டுகளாக இந்தியாவிலே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் வந்த நிலையைத்தான் எங்களுடைய கோரிக்கை. இன்றைய காலகட்டத்தில் உடனடியாக எடுங்கள். சாதியுடைய கணக்கெடுப்புனா தலை கணக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு சாதியில் உள்ள மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், இடஒதுக்கீடு அல்லது மற்ற அரசு சலுகைகள் நலத்திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு சென்றடைந்திருக்கிறதா, அவர்கள் முன்னேறி இருக்கின்றார்களா, இன்னும் குடிசையில் இருக்கின்றார்களா, இல்ல வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறதா, அவர்கள் வீட்டில் எத்தனை பட்டதாரிகள் இருக்கின்றார்கள், எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை அரசு வேலையில் இருக்கிறாங்க, இல்ல தனியார் வேலையில் இருக்கிறார்கள், இல்ல கூலி தொழிலாளர்களா, நில உரிமையாளர்களா, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப திட்டங்கள், வியூகங்கள், நலத்திட்டங்கள், சலுகைகள், இடஒதுக்கீடுகள், இடப்பங்கீடுகள் எல்லாம் வகுத்தால்தான் தமிழ்நாடு முன்னேற்றம் அடையும், முழுமையான முன்னேற்றம் அடையும். தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் தமிழக அரசு இது போன்ற சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதிகாரம் எல்லாம் இருக்கிறது. தமிழக அரசுக்கு மனம்தான் இல்லை, முதலமைச்சருக்கு மனம்தான் கிடையாது, திமுக அரசுக்கு மனம் கிடையாது. திமுக அரசு வெறும் பேச்சுதான். மேடையில் சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு, அந்த பெரியாருடைய வாரிசு நாங்கள் எல்லாம் வெறும் வசனம் தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று. ஆனால் உண்மையிலே நாங்கள் சொல்ற சயின்டிபிக் அப்ரோச் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் கேட்கிறோம். சமூக நீதி நிலைநாட்ட விஞ்ஞான ரீதியிலே அணுகுமுறை வேண்டும். நாங்கள் எந்த பிரச்சனையாலும் விஞ்ஞான ரீதியில தான் அணுகுவோம். எங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு என்று சொல்வோம். இந்த சமூக நீதி பிரச்சனைக்கு தீர்வு இது போன்ற தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களும் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப திட்டங்கள், வியூகங்களை வகுக்க வேண்டும். சும்மா எங்க பார்த்தாலும் ஐடி காரிடர், ஐடி செக்டர், சிப்காட், அந்த பில்டிங், இந்த ஃபேக்டரி கொண்டு வந்தா முன்னேறிடுமா தமிழ்நாடு? தமிழ்நாடு முன்னேறாது. 10 பணக்காரர்கள் தான் முன்னேறுவார்கள். ஏழை மக்கள், அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் என்றால் இன்று எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று அதை கணக்கெடுப்பு நடத்தி சர்வே செய்து அவர்களுக்கு ஏற்ற திட்டங்கள், வியூகங்களை எடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. இதற்கு உங்களுக்கு தயக்கம்னா அப்ப சமூக நீதி பற்றி நீங்க பேசாதீங்க. சமூக நீதி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது, அருகதை கிடையாது. இவ்வளோ போராடிட்டு வரோம், இவ்வளோ கேட்டுட்டு இருக்கிறோம், மற்ற மாநிலங்கள் எடுக்கிறாங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி மத்திய அரசு மட்டும் கிடையாது, மாநில அரசு மட்டும் கிடையாது, உள்ளாட்சி மன்றங்களும் கணக்கெடுப்பு நடத்தலாம். ஏன் பஞ்சாயத்து தலைவருக்கு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. முதலமைச்சருக்கு இல்லையா? தமிழ்நாடு அரசுக்கு இல்லையா? அதனால இதையும் எங்களால் கொடுக்க முடியாது. இன்னைக்கு இப்ப எல்லா கட்சிகளும் ஓரளவுக்கு மனநிலை வந்திருக்கிறாங்க. அடுத்தது எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நாங்கள் வீதியில் இறங்கணும்னா தமிழ்நாடு தாங்காது. ஏன்னா இது ஏதோ எங்களுடைய பிரச்சனை, பாட்டாளிகளுடைய பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய சமூக நீதி பிரச்சனை. எல்லா சமுதாயங்களும் சரி, எல்லா நிலமும் சரி, எல்லாமே வர ஒரு உதாரணம். இப்போ இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இஸ்லாமியர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்? மத்தியில் சச்சார் கமிட்டியில் இருக்கு. சச்சார் கமிட்டி பரிந்துரையெல்லாம் கொடுத்தாங்க என்ன நிலையில் இருக்கிறார்கள் எல்லாம் தெரிஞ்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சமுதாயத்தில் கூட மதத்தில் ஒரு 7 பிரிவுகள் இருக்கு. அதில் என்ன நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் எல்லாம் தெரிந்து விட்டார். அவர்களுக்கு இன்னும் பல திட்டங்கள் கிறிஸ்துவர்கள்
அவர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு திட்டங்கள் கொடுக்கலாம். இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு அவர்கள் இடஒதுக்கீடு 18+19 விழுக்காடு. இந்த கணக்கெடுப்பு நடத்தினால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு 22 விழுக்காடு இடஒதுக்கீடை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சூழல் வரும். அது செய்ய வேண்டும். பிசி இன்னைக்கு 30 விழுக்காடு. நாளை கணக்கெடுப்பு நடத்த பிறகு கிட்டத்தட்ட 45 விழுக்காடு பிசிக்கு கொடுக்க வேண்டிய நிலை வரும். எம்பிசி இன்னைக்கு 20 விழுக்காடு, எம்பிசிக்கு 24 விழுக்காடு கொடுக்கப்பட்ட நிலை வரும். இதான் உண்மையான சமூக நீதி. இதை நாங்கள் எடுக்க மாட்டோம் சொல்றதுலாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லை, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. என்னென்ன தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று ஒரு வழக்கு தொடுத்தார்கள். அது 2010 நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெளிவாக தமிழக அரசு சொன்னார்கள். என்னன்னா, நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுங்க, நியாயப்படுத்துங்க. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு அங்கே தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா, பழங்குடி சமுதாயம் இருக்கிறதா, பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா என்று நியாயப்படுத்தி தரவுகள் கொடுத்தால்தான் இந்த தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தொடரும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னார்கள். சொல்லி 13 வருஷம். அந்த வழக்கு மீண்டும் வந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்தாகும். அதற்கு காரணமே திராவிட கட்சிகள் தான். அதனால இனியும் தாமதிக்காமல் முதலமைச்சர் அவர்கள் அறியுங்கள், தயவுசெய்து அறியுங்கள். கேள்விகள் நீங்க சொல்வது போல கூட்டணி கட்சிகள் வரப்போ சீட்டு கேட்பாங்க. பொருளாதார ரீதியாக அப்படியே வச்சுட்டு இப்போ இந்த தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகள் ஒரு உதாரணத்துக்கு தேர்தல் நேரத்தில் இந்த தொகுதியில் இந்த ஜாதி தான் இருக்கிறது, அந்த ஜாதியில் உள்ள வேட்பாளர் போட்டாலும் வெற்றி பெற முடியும் என்று தேர்தலுக்கு அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் தான் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். இல்லை, இந்த மாவட்டத்தில் இந்த ஜாதி தான் இருக்கிறது, இந்த ஜாதியை சார்ந்தவர் தான் அந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளராக போட வேண்டும் என்று அந்த ஜாதியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் தான் அவர்கள் போடுகிறார்கள். அப்போ அவர்கள் அரசியலுக்காக ஜாதிகளை பயன்படுத்துகின்ற திராவிட கட்சிகள், அப்படிப்பட்ட ஜாதிகள் விஞ்ஞான ரீதியில் அவர்களுடைய நிலையை கண்டறிந்து கீழ் உள்ள ஜாதிகள் எல்லாம் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு துளி எண்ணமும் அவர்கள் கிடையாது. இப்போ நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு 22 விழுக்காடு இடஒதுக்கீடு வரும், 22.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வரும். ஆனா அது வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல தான் தமிழ்நாடு அரசு இருக்கிறது. உண்மையிலே ஜாதியை வைத்து அரசியல் செய்கின்ற இந்த கட்சிகள் அவர்களுக்கு வாக்களிக்கின்ற அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அடிமை மக்கள் தான் அவர்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்னேறக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு அதிகாரம் இல்லைன்னு நான் தான் சொல்றேன்ல. பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவருக்கே கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறப்போ முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா? தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லையா? யாரை ஏமாத்துறீங்க? நாங்க கேட்கறது கணக்கெடுப்புனா ஜாதி எண்ணிக்கை எங்களுக்கு வேண்டாம், அவசியமும் கிடையாது. 2.3 கோடி குடும்பங்களுடைய நிலையை கணக்கெடுப்பு நடத்துங்க. அதான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இல்லை, இது அவருக்கு யாராவது சொல்லியிருக்கலாம். அவருடைய அதிகாரிகளோ சுத்தீரியர் அமைச்சர்களோ நீங்க கணக்கெடுப்பு நடத்தினா இந்த ஜாதி இவ்வளவு சீட்டு கேட்பாங்க, அந்த ஜாதி எப்படி கேட்பாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு ஏதோ தவறான கருத்து சொல்லியிருக்கலாம். எனக்கு அது சரியான இந்த கேள்வி அவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆனா உண்மை நிலவரம் அப்படி கிடையாது. மற்ற மாநிலங்கள் எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன தயக்கம்னா கேட்கணும். விரைவில் எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம். கூட்டணி அமைக்கும் போது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு முக்கிய நிபந்தனையாக வைக்கணும். அதான் முதல்ல எங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்கல. நாங்கள் முதல்ல எங்களுடைய நிலைப்பாட்டை இந்த ஆண்டு நடக்கின்ற மக்களவை தேர்தல் சம்பந்தமாக பாட்டாளி மக்களின் நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். சார், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வரல, ஜாதிவாரி கணக்கெடுப்புனா போராட்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா நாங்கள் செய்ய தயங்க மாட்டோம். ஏன்னா இது ஏதோ பாட்டாளி மகிழ்ச்சி போராட்டம் கிடையாது. தமிழ்நாட்டில் பல இயக்கங்கள், பல அமைப்புகள், பல கட்சிகள் ஆதரவு கொடுக்கும்.
அதெல்லாம் சேர்த்து நாங்கள் தேவைப்பட்டால் நாங்கள் போராட்டம். நான் மீண்டும் சொல்வதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். நிலைப்பாடு ஓகே சார். இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஒரு முக்கிய நிபந்தனையாக கூட்டை அவனை அமைக்கிறதுக்கு வலியுறுத்துவீங்களான்னு கேட்குறேன். அதுதான் நான் எதிர்க்கிறேன். அதாவது தேர்தல் சம்பந்தத்தில் ஏன் தேர்தலை கலக்கிறீங்க நீங்கள்? கருத்தரங்கு தொடங்கி சார், கருத்தரங்கு தொடங்கி எத்தனை நாட்கள் ஆகுது? ஆரம்பிச்சதுக்கும் இப்போ வேலூர் முடிக்கிறதுக்கும் டிஃபரன்சேஷன் இருக்கு சார். நிறையா இருக்கு. பெரிய தமிழ்நாட்டில் கூடுதல் கட்சிகள் தமிழ்நாட்டில் பல பெரிய வரவேற்பு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியாக இருந்தால் கூட இன்னைக்கு கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய டி வீரமணி அவர்கள் சொல்லியிருக்கிறார், அவர் கூட இன்னைக்கு கொஞ்சம் பேசியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி அமைதியாக இருந்தார், இன்னைக்கு அவரும் பேசியிருக்கிறார். அதனால பல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. இது அவசியமாக பல செய்யணும். சீமான் அவர்கள் பேசியிருக்கிறாரு, தினகரன் அவர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இது போக போக இன்னும் எல்லாமே இது ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. சார், நீங்கள் வேலையில்லா திண்டாட்டம் நிறைய இருக்குன்றீங்க, வளர்ச்சி இல்லைன்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இப்போ நிறைய வளர்ச்சிகளை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு முதல்வர் சொல்கிறாரு. நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், பாருங்கள் எதிர்காலம் அது பெரிய மாற்றத்தை அமைக்கும் அப்படின்றாரு. அதாவது தமிழ்நாட்டினுடைய மொத்தம் கடன், நிர்வாக கடன், ஆட்சி கடன் எல்லாம் சேர்ந்து, பொதுத்துறை கடன் எல்லாம் சேர்ந்து 12.5 கோடி ரூபாய் இருக்கு. 12 லட்சம் கோடி ரூபாய் அர்த்தம். அப்போ 12 லட்சம் கோடி ரூபாய் ஒரு மாநிலம் கடன் வாங்கியிருக்கிறதுனா எந்த அளவுக்கு நமக்கு முன்னேற்றம் வந்திருக்கணும். அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம், இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் 72 லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 60 லட்சம் பேர் பதிவு பண்ணி அதை ரினியூ பண்ணாமல் இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு எங்கே இருக்குது? எல்லாத்துக்கும் நீங்கள் சாராயத்தை கொடுத்து, மதுவை கொடுத்து குடிகாரன் ஆகிட்டீங்களே. ஏதாவது இன்னும் இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் 5-10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மனித வளம் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு மது மட்டும் கிடையாது, இன்னைக்கு கஞ்சா கூட சேர்ந்து டபுள் அட்டாக் இப்போ. மது பிளஸ் கஞ்சா, எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது. இன்னொரு 5 ஆண்டுகள் இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் 5 ஆண்டுகளில் நான் சொல்றது கூலி வேலை மட்டும் கிடையாது, மென்பொருள் வேலைகளுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால இது மோசமான விளைவுகள் இப்பயே தொடங்கிடுச்சு. இன்னும் போக போக இன்னும் மோசமாக போகுது. மது, அதாவது மது விலக்குத்துறை கிடையாது, அது மது இலக்குத்துறை. ஒரு இலக்கு வச்சிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு 36,000 கோடி ரூபாய் மது விற்பனை, இந்த ஆண்டு 45,000 கோடி, அடுத்த ஆண்டு 55,000 கோடி மது விற்பனைன்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. அதாவது மது இலக்குத்துறை. அதுதான் அதில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தவிர இது போன்ற சமூக நீதி பிரச்சனை, விவசாய பிரச்சனை, நீர் மேலாண்மை பிரச்சனையை இந்த மாவட்டத்தில் தான் அமைச்சர் இருக்கிறார். அமைச்சர் காலத்தில் ஏதாவது ஒரு தடுப்பணை கட்டினார். எவ்வளோ பாலாறு போயிட்டு இருக்குதுங்க. அந்த பாலாத்துல ஏதோ பருவத்தில் மட்டும் தண்ணி வரும். அதில் இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க. 5 கிலோமீட்டர் தண்ணி நிற்குதாங்க. அந்த ஒரு தடுப்பணையினால கிட்டத்தட்ட 20 சதுர கிலோமீட்டர் அந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் கிணறுலாம் அப்படியே நிரம்பி கிடக்குது. வருஷம் முழுவதும் நடந்து இங்கே கட்டுறதுக்கு என்ன பிரச்சனை? கடந்த முறையும் நீர்வளத்துறை அமைச்சருக்கு கோரிக்கை வைத்தேன். காலத்தில் ஒரு 10 தடுப்பணை காலத்தில் கட்டிடல. வரும் காலம் மிக சோதனையான காலமாக இருக்க போகுது. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், மிக மோசமான வறட்சியை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தினாதான் அடுத்த 10, 20, 30 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இல்லை ரொம்ப மோசமாக போகும். சரியா தெளிவான பார்வை தெரியல. போக்குவரத்து தொழிலாளர்கள் அதாவது போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் 8 கோரிக்கைகள் அது 2 நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் செய்கின்ற நியாயமான போராட்டம். ஏன்னா அவங்க உரிமைகளுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க.
26 மாதம் அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் அந்த பணத்தை விட்டு கொடுக்கலன்னா அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க அதான் சொன்னேன், அடை வச்சுட்டாங்க, அந்த பணத்தை செலவு பண்ணிட்டாங்க. அவங்க உழைப்பு இன்னைக்கு எவ்வளோ போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வு பெற்றவர்கள் இருந்தால் கல்யாணம் பண்ண முடியல, படிப்பு படிக்க முடியல, இந்த பசங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. இது ஏமாற்று வேலை தான், அரசு ஏமாற்றலாமா இல்லை? நியாயமான போராட்டம், இது பாட்டாளி மகிழ்ச்சி அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குது. அது உடனடியாக அதை தீர்க்க வேண்டும். இது ஏதோ ஈகோ வச்சுக்கிட்டு கௌரவம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் நிச்சயமா நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்படுவோம். பேச்சுவார்த்தை மூலமாக இதை தீர்க்க வேண்டும். அரசு அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், அவர்கள் கேட்ட கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும். அது மோமுசா அவங்க திமுகவுடைய அதான் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது இல்லை நாங்கள் வெளியில் வந்துருக்கோம்னு அரசியல் காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தொம்புசாவில் அவங்களுக்கு வந்து ஓய்வு பெற்றவங்களாம் இல்லையா, ஊழியர்கள்லாம் இல்லையா, அவங்க குடும்பம் இல்லையா? இப்போ போராடுறவங்க தொம்புசா நபர்களுக்கு சேர்த்து தான் போராடிட்டு இருக்காங்க. இதே போல இந்த ஜாக்டோஜியும் அதே தான். கடந்த காலத்தில் அவங்க பழைய ஓய்வூதியம் கேட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல கையெழுத்து போட்டு 3 வருஷம் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாநிலத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன போச்சு? எப்போ ஹரியானாவில் அறிவிக்க முடியுது, ராஜஸ்தானில் அறிவிக்க முடியுது, சத்தீஸ்கரில் அறிவிக்க முடியுது, உங்களே அறிவிக்க முடியல. இப்போ தேர்தலுக்கு முன்பு மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க, ஆட்சிக்கு வந்த உடனே அவ்வளோதான் மறந்துடுவீங்களா? மாதம் நாங்கள் மின் கணக்கெடுப்பு நடத்தணும்னு எடுத்து சொன்னீங்க. என்ன கணக்கெடுப்பு நடத்தீங்க? மாதமாக எடுத்துட்டு இருக்கீங்களா? இப்போ இல்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் நிறுவனங்களில் 75 விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னீங்க. கொண்டு வந்தீங்களா? நீட்டு ஒரே வாரத்தில் ரத்து பண்ணுவோம்னு சொல்றீங்க. 50 வருஷம் கையெழுத்து வாங்கிட்டாங்க. கையெழுத்து யாருக்கு முடிய போறீங்க? எடப்பாடி பழனிசாமி விரைவில் வந்து சிறைக்கு செல்வது, திகார் சிறைக்கு செல்வது உரிய நேரத்தில் ரகசியங்கள் வெளியிடப்படும் திருச்சியில் ஓபிஎஸ் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அது அவங்களுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை. அதாவது நான் சொல்லிட்டு பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, ஆனால் இது நடைமுறைப்படுத்த முக்கியமான வாக்குறுதிகளை நான் பார்க்குறேன். அதனால சின்ன வாக்குறுதிகள் ஏதோ ஒன்று போடுறதுலாம் அதெல்லாம் வந்து பெருசாக மக்கள் பார்க்கணும். அதாவது வளர்ச்சிக்காக திட்டங்கள் கொண்டு வாங்க, வளர்ச்சிக்காக கொண்டு வாங்க. நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய் அதை வச்சுட்டு வளர்ச்சி கொண்டு கிடையாது. வெள்ள நேரத்தில் 6000 ரூபாய் கொடுத்து வளர்ச்சி கொண்டு கிடையாது. வெள்ள நேரத்தில் 6000 ரூபாய் கொடுத்தீங்க, டாஸ்மாக் கடையை தெரிஞ்சு வச்சுங்க, அப்படியே சைக்கிள் தான். நீங்கள் கூகுள் பேல பாருங்க, என்ன பார்க்க போறீங்க? ரெக்கார்ட் டாஸ்மாக் வருமானம் பொங்கல் நேரத்தில். ஏன் 4 நாள் பொங்கல் நேரத்தில் 4 நாள் டாஸ்மாக் கடை மூடி பாருங்களேன். மூடுறது உங்களுக்கு தைரியம் இருக்கா? மூடுங்க, மக்கள் நலன் கருதி நீங்கள் மூடுங்க. தீபாவளி நேரத்துலையோ பொங்கல் நேரத்துலையோ டாஸ்மாக் கடை மூடுங்க. அதனால இதெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் என்றால் உண்மையான வளர்ச்சி. விவசாயத்தை அழிச்சு அந்த தொழிற்சாலை கொண்டு வருவோம், அது வளர்ச்சி கிடையாது. அது வந்து விவசாயிகளுக்கு விவசாயத்தை செய்கின்ற துரோகம், அது மிகப்பெரிய துரோகமாக நினைப்பாங்க. நீங்கள் தொழிற்சாலை கொண்டு வாங்க, சிப்காட் கொண்டு வாங்க, வேணும் வேலைவாய்ப்பு வேணும், ஆனால் அரிசி நிலத்தில் கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. இன்னைக்கு விவசாய நிலத்தை அழிச்சு தான் கொண்டு வராதிங்க. இன்னொன்று ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் அதாவது முதல் பரிசு காருக்கு பதிலாக டிராக்டர், 2வது பரிசு வந்து அந்த விவசாயத்தை சார்ந்த கருவிகளை கொடுக்கும். கார் பார்த்தீங்கன்னா விலை ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கார் கொடுக்குறாங்க. அந்த கார் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்னு தெரியும். அவன் விவசாயி, கார் நிறுத்தத்துக்கே அவன் வீட்டில் இடம் இருக்கு போட்டு, கார் பெட்ரோல் போடுறதுக்கு பணம் இருக்கு போட்டு, டிராக்டர் கொடுத்தாலும் அதை வச்சு குழைச்சிக்கணும். இல்லை டிராக்டர் போட்டுவான், இல்லாட்டி வாடகை கொடுத்தானா அவன் மாதம் வாரம் வருமானம் வரும். அதனால் அது கொடுங்க. அது உண்மையான நீங்கள் விவசாயிகளுக்கு நீங்கள் செய்யணும்னா இது போன்ற திட்டங்கள் கொடுங்க. நாங்கள் சொல்கிற எவ்வளோ யோசனை சொல்லிட்டு நடைமுறைப்படுத்துங்க. அதே அந்த அடிப்படையில் தான் இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்போம் நடத்துங்க.
தமிழ்நாடு வளம் பெறும், வளர்ச்சி பெறும். தமிழ்நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கு நடத்தும். நீட்டு தான் பதினஞ்சு சொன்னாங்க. இது வேடிக்கையா இருக்கும். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காமெடி. half an hour போய் ஏன்னா இப்போ சமீபத்தில் பிஜி நீட்டில் பிஜி பார்த்தீங்களா, எம்பிபிஎஸ் எம்எஸ் எம்டி எம்டி பிஜி பார்த்தீங்களா, அது எவ்வளோ தெரியுமா குவாலிஃபிகேஷனு? 0. ஆனால் அதை விட பெரிய குவாலிஃபிகேஷன் அவங்க அப்பா ப்ரொடியூசனாக இருக்கு. அவங்க அப்பா ஏழையாக இருந்து 100 மார்க் வாங்கினாலும் அவனுக்கு சீட் கிடைக்காது. அவங்க அப்பா ப்ரொடியூசனாக இருந்து 0 மார்க் வாங்கினா அவனுக்கு சீட் கிடைக்கும். இப்படி உலகத்தில் எங்கே நடக்குமா? இன்னைக்கு 540 மதிப்பெண்கள் வாங்கி விவசாயி பையனுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல, கிடைச்சிருக்குது. ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரியில் 6 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் 6 லட்சம் ரூபாய் கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய் கட்டணும். அது வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதே மாணவன் 110 மதிப்பெண்கள் வாங்கி அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், அவன் எம்பிபிஎஸ் படிக்கிறான். இதுதான் சமூக நீதியா? இதுக்காக தான் நீ நீதி பண்ணுறீங்க. இது வேடிக்கையா இருக்குது. அதாவது நீட்டு, PG அரை மணி நேரம் என்ன திறமை, இவங்கெல்லாம் வந்து என்ன மருத்துவம் படிக்க போறாங்க, என்ன மருத்துவம் செய்ய போறாங்க, பேசிக் குவாலிஃபிகேஷன் இல்லாம படிக்கிறாங்கன்னா